ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாண்டடான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து சாவடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கூட இப்போ ஸ்டூடெண்ட்டே வந்து அந்த டீச்சரை வந்து சாவடிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன, காதல் தான். அந்த சின்சியராக அந்த பையன் வந்து அந்த டீச்சரை லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். என்ன இருந்தாலும் அது ஸ்டூடெண்ட்னால அந்த டீச்சர் அக்செப்ட் பண்ணல. அது இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பையன் வெறுத்தியாகி அந்த டீச்சரை வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சு நடுராத்திரியில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து பயந்து அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பயந்து இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, வீடு எல்லாமே. ஸோ அதுலேருந்தே வந்து இது வந்து இந்த அபண்டனாக தான் இருக்குது எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே. இது வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான். இந்த டீச்சரும் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்க தான். இப்போ அவங்க உயிரோடு இல்லை. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த டீச்சர்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த டீச்சருக்கும் வந்து ரொம்ப சின்ன வயசுன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த டீச்சர் வந்து நிறைய பேர் வந்து நைட்டில் பார்த்து பயந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாண்டட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாண்டட் வீடியோ. இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலி சொன்ன ஸ்டோரி தான். இங்கே பாருங்கள், நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே இந்த ஆணி வந்து என்னோடய டிஷர்ட்டில் வந்து போவேனான்னு சொல்லுது. என்ன இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பேக்கு, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எந்த அந்த வீடு நம்மளுக்கு டீச்சரோட வீடுன்னு தெரியல. ஆனால் வீடெல்லாம் பார்க்க ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஸ்டார்டிங்லேயே இது மாதிரி பார்த்தோன்னா எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப படு சைலண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு கேட்டுச்சா? என் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யாரும் நடந்த மாதிரி கேட்டுச்சு. நடந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னு தெரியல. இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. நான் சும்மா ஒரு காலேஜில் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் இருக்குது, யாரோடதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு. கன்ஃபார்ம் உங்களுக்கும் கேட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் கேட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஹஸ்கி நோட்ஸில் கட்டுற மாதிரிலாம் கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு வேறு தெரில. இதுவும் மந்திரிச்சு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னும் இங்கே இருக்கிறது சரியாக படலை. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம். வெளியே போய் தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி இதே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரவே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன் இதுக்குள்ளே நான் வந்தேன்னா, ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் உள்ளே வந்துட்டேன். இதில் எந்த வீடு வந்து டீச்சரோட வீடுன்னு தெரில. கீழே வந்து ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. நம்ம அடுத்த வீட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ இதோட நான் வந்து அடுத்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் லைட் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ இருக்கிறேன்னு சொல்கிறேன். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2வது வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்த வீடை விட இது ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த வீடு ரொம்ப பாலடைஞ்சு தான் இருக்குது வீடு. எந்த டைமில் நம்ம தலைமையில் என்ன விழுவுன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் சரக்கு பாட்டெல்லாம் இருக்குது. இது படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி வீடு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டின வீடுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்கறதுக்கே ஒரு திகிலாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு உள்ளே தான் சவுண்டு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் மூச்சு விடுற சவுண்ட்லாம் கேட்குது. மேம், இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்களா அழுகுறீங்களான்னு தெரியல. நீங்கள் தானா இங்கே இருக்கிறது? நீங்கள் தானா? மேம், நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் அறிவுரை கொடுங்க. மேம், இது உங்களோட வீடு தானா? இது மேம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதான்னு நினைக்க வேணாம். இந்த மூச்சு காற்று உங்களோட தானா? என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உங்களுக்கு யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. மேம், நீங்கள் தானே அங்கே இருக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்ம இந்த சைட் போய் பார்க்கலான்னு தெரியுது. பயத்தில் இப்போ வாயெல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வெளியே போகவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கேருந்து அது பக்கத்தில் இந்த இடத்துல தான் நின்றுச்சு, அந்த மரத்துக்கு அந்த சைடு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து சுத்தமாக தெரில அந்த இடம். மேம், நான் உங்களை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அங்கே நின்னது. உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேற ஆசை இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைவேற்ற பார்க்குறேன். உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லை. ஆனால் நான் கன்ஃபார்மாக பார்த்தேன். மேம், நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். உங்கள் பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் தான் இங்கே இருக்கிறதுனே முன்னாடி உங்களால் வர முடியுமா இப்போது? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேம், ஒரு நிமிஷம் இல்லைங்க மேம்.
ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமில் யாரோ சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. பார்த்தீங்கன்னா அக்கா இன்னொரு தடவை என்னால் உங்களால் வர முடியுமா? அக்கா நான் உங்களை பார்த்துட்டேன், இன்னொரு தடவை என்னால் வர முடியுமா உங்களால் கேமரா முன்னாடி? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்து இன்னொரு நாள் வந்து நம்ம டீமோடு வரலாம். ஏன்னா வந்து இங்கே நான் எதுவுமே பண்ணாமலே வந்து நான் சொன்னதுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி இறந்தாங்க எல்லாத்தையுமே நம்ம கேட்போம். இப்போதைக்கு நான் இந்த கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு நான் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஒரு விசித்திரமான இடமா தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு கேப்சர் பண்ணணும், இந்த அளவுக்கு பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே எனர்ஜியும் கிடையாது. ஏன்னா வந்து சாப்பிட்டது சரியில்லைன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் இந்த இடம் ரொம்ப இதுக்கெலாம் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலி என்னால் எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ இதுக்கப்புறமே வந்து நான் அவங்கள பார்த்துட்டேன். கண்டிப்பாக இங்கே வந்து இன்னொரு நாள் வந்து நம்ம ஏதாச்சும் விர்ச்சுவல் பண்ணி அவங்களோட பேர், அவங்க எந்த ஊர், அவங்க டீட்டெயில்ஸு எப்படி இருந்தாங்க எல்லாத்த பற்றியுமே ஒரு டீட்டெயிலாக நம்ம கேட்போம். அவங்களை முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் கூட நம்ம பண்ணுவோம். இவங்க வந்து இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க போல், அவங்களோட வீடு இருக்கிறனால தான் இங்கே இருக்காங்க போல இருக்குது. ஸோ எல்லோரையும் துரத்திட்டு அவங்க இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காங்க போல இருக்குது. எந்த வீடுன்னு தெரில, இந்த கீழே தான் ஆனால் சொல்லியிருக்காங்க. இந்த 3-4 வீட்டில் ஏதோ ஒரு வீடு தான் அவங்க வீடு. ஸோ இன்னொரு நாள் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய வீடியோவை பண்ணி பயங்கரமான ஒரு வீடியோ பண்ணி மாஸ் பண்ணலாம். இதோட இன்னொரு சூப்பரான இதோட தில்லான வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்க வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். சித்தி பாய்.